Hi students, this is Shanti ma'am. We are in same lesson, 9th physics, fluids, unit 3, part 3. Pascal's law. Pascal's law. Pascal's principle is named after Blaise Pascal, a French mathematician and physicist. The law states that the external pressure applied on an incompressible liquid is transmitted uniformly throughout the liquid, which means the Pascal's law can be demonstrated with the help of glass vessel having holes all over its surface. Fill it water, push the piston. The water rushes out of the holes in the vessel with the same pressure. The force applied on the piston exerts pressure on water. The pressure is transmitted equally throughout liquid in all directions. The principle applied the various machines used in our daily life. The definition: the external pressure applied on an incompressible liquid is transmitted uniformly throughout the liquid. அதாவது ஒரு பாட்டிலில் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஹோல்ஸ் வந்து ஈக்குவலாக போடுறோம். அந்த பிஸ்டனை நம்ம அழுத்தும் பொழுது அந்த இன்கம்ப்ரெசிபிள் லிக்யூட், ரைட், இது வந்து தண்ணியை வந்து அழுத்த முடியாது, பட் அந்த பிஸ்டன் மூலயமா நம்ம கம்ப்ரெஸ் பண்ணும் பொழுது யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் த லிக்யூட், வெளியில் எல்லா டைரெக்ஷன்லேயும் யூனிஃபார்மாக என்ன ஆகுது, லிக்யூட் வெளியில் வருது. இதை தான் பாஸ்கல் லா சொன்னார். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் ப்ரெஷர். ஹைட்ராலிக் press. Pascal's law became the basis for one of the important machines ever developed. அந்த பாஸ்கல் லாவிலிருந்து ஒரு டெவலப் ஆன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் இந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர். ரைட். இதில் 2 சிலிண்டர் எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய சிலிண்டர் ஒன்று, சின்ன சிலிண்டர் ஒன்று. இதில் பிஸ்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கிராஸ் செக்ஷனல் ஏரியா A. திஸ் இஸ் ஸ்மால் லெட்டர் A, ஹியர் கேபிட்டல் லெட்டர் A. இங்கே ஃபோர்ஸ் வந்து F1, ஹியர் ஃபோர்ஸ் F2. Next pressure also here and this big beaker, right? Okay, இப்போ ப்ரெஷர் பார்க்க போகிறோம். ப்ரெஷர் F1 by A1 நமக்கு ஏற்கனவே தெரியும். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு த்ரஸ்ட் பை A அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். த்ரஸ்ட்லேயே நம்ம படிச்சிருப்போம். இப்போ த்ரஸ்ட்டுங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம், நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போது ஃபஸ்ட்டு பிஸ்டனில் உள்ளதை P1 ஈக்குவல் டு F1 பை A1 அப்படின்னு சொல்கிறது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த செகண்ட் பிஸ்டனில் உள்ளதை ப்ரெஷர் F2 பை A2. எவ்வளோ ஏரியாவில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு, எவ்வளவு ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம் நம்ம, இதுதான் வந்து ஏரியா. அதில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றது தான் ப்ரெஷர் இல்லையா? இப்போது இதை F1, இது P1 எடுத்துக்கலாம், இதை P2 எடுத்துக்கலாம். இப்போது கம்பைன் these two equations, F1 by A1, F2 by A2. நமக்கு என்ன தேவை அப்படின்னா F2 தான் தேவை. இதில் ஒரு வெயிட்டை வந்து இந்த செகண்ட் பிஸ்டன் மேலே நம்ம வைக்கிறோம். இந்த வெயிட் என்ன பண்ணுறோம், செகண்ட் பிஸ்டன் மேலே வைக்கிறோம். இதோட ஃபோர்ஸை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ F2 ஈக்குவல் டு F1 இன்ட்டு A2 by A1. இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகேவா? இந்த A2 A1 எப்போவுமே கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். இந்த A2 by A1 அப்படிங்கிறது எப்பயுமே கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். அதனால் ஃபோர்ஸ் வந்து F2க்கு தான் அதிகமாக இருக்கும். இந்த ஃபோர்ஸ், இந்த F1 ஃபோர்ஸை விட F2 ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, இஸ் இட் கிளியர்? யூ see here, if consist 2 cylinders of different cross sectional, 2 cylinder different cross sectional
areas, right? Next, they are fitted with piston of cross-sectional area A and A. இதுதான் small a, here capital A. The object to be lifted is placed over the piston of large cross-sectional area. ஒரு வெயிட்டான ஒரு பொருள் நம்ம எது மேலே வச்சுருக்கோம்? இந்த cross-sectional ஏரியாவில் வச்சுருக்கோம். The force F1 applied on the piston a small cross-sectional area A. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பிஸ்டனில் ஒரு ஃபோர்ஸை நம்ம கொடுக்குறோம். The pressure P produced by small piston is the transmitted equally to the large piston and force F2. இதில் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அதே ஈக்குவலாக எங்கே இருக்குது? F2லேயும் இருக்குது. ஆனால் F2 ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. F1 விட F2 ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் ஒர்க்கிங் இன் த வே ஆர் நோன் ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்ஸ். நிறையா இண்டஸ்ட்ரீஸில் வெயிட்டு லிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டென்சிட்டி. டென்சிட்டினாலே நமக்கு தெரியும், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வேல்யூம். எவ்வளோ வேல்யூமில் எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதோட எஸ்ஐ யூனிட் மாஸ்க்கு வந்து கிலோகிராம், வேல்யூம்க்கு வந்து மீட்டர் க்யூப். அந்த டென்சிட்டியை வந்து சிம்பிள் என்ன சொல்லுவோம்? ரோன்றது என்னது? அதோட டென்சிட்டி ஆஃப் சிம்பிள். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் டென்சிட்டி. The relative density of a substance is defined as ratio of density of the substance density of water. ஒரு வாட்டரோட நம்ம வந்து எந்த ஒரு லிக்யூடோட டென்சிட்டியும் ஒப்பிட்டு பார்க்குறது, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆர் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 4 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அந்த வாட்டரோட நம்ம எந்த சப்ஸ்டன்ஸை நம்ம ரிலேட் பண்ணுறோமோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறது? ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டியை எது மூலயமா நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு பேர் வந்து பிக்னோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்னோமீட்டரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ரிலேட்டிவ் டென்சிட்டியை மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் அண்டு சிங்கிங். ஃப்ளோட்டிங் அண்டு சிங்கிங், எதெல்லாம் மேலே ஃப்ளோட் ஆகும், எதெல்லாம் சிங்க் ஆகும். இப்போ வாட்டரை விட டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து சிங்க் ஆகிடும். வாட்டரை விட டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஃப்ளோட் ஆகும். இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் அண்டு சிங்கிங். வெதர் அண்ட் ஆப்ஜெக்ட் will sink or float in a liquid is determined by a density of the object compared to the density of the liquid. If density of substance is less than density of a liquid will float. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? அந்த பொருள் வந்து கம்மியான டென்சிட்டியாக இருந்துச்சுன்னா வாட்டரை விட அது வந்து மிதக்கும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீஸ் ஆஃப் ஃபுட்டு இதெல்லாம் வந்து தண்ணிக்கு மேலே மிதக்கும். Because which is less dense than water will float on it, right? Next, any substance having more density than water, for example stone, glass, இதெல்லாம் இருந்துச்சுன்னா will sink into it, right? This is called floating or sinking. Next, applications of பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோட்டேஷன். இப்போ ஃப்ளோட்டேஷனுக்கு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது 2 டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் தேர். த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரோமீட்டர், அனதர் ஒன் இஸ் லாக்டோமீட்டர். ஃபஸ்ட்டு வி வில் சி ஹைட்ரோமீட்டர். இந்த ஹைட்ரோமீட்டர் அப்படின்றது இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். திஸ் இஸ் ஹைட்ரோமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். லிசன் ஹியர். இந்த ஹைட்ரோமீட்டரில் கீழே வந்து ஒரு நாபு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த நாபில் வந்து மெர்க்குரி இருக்கும், இல்லை லெட் ஸ்ட்ராட்ஸ் இருக்கும். இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, இது வந்து இந்த தண்ணியில் மிதக்கிறதுக்காக இருக்குது. இதுதான் வந்து லோயர் எண்ட், இது வந்து அப்பர் எண்ட். இது எந்த அளவுக்கு மிதக்குது அப்படின்றத இங்கே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ரீடிங்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹைட்ரோமீட்டர் ரீடிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம் நம்ம. பர்பஸ் to measure the density or relative density of liquid. இது மூலமா நம்ம டென்சிட்டியை, அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய டென்சிட்டியோ இல்லை ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்யூடோ நம்ம மெஷர் பண்ணலாம். பிரின்சிபல்
The weight of the liquid displaced by the immersed portion of hydrometer is equal to the weight of the hydrometer. Flotation principle. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், flotation principle அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லிக்விடில் வந்து அந்த ஹைட்ரோமீட்டரை இம்மர்ஸ் பண்ணும் பொழுது அந்த ஹைட்ரோமீட்டர் எந்த அளவுக்கு மிதக்குதோ அந்த வேல்யூஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதனுடைய டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் லோயர் எண்ட் ஆஃப் ஹைட்ரோமீட்டர். அந்த ஹைட்ரோமீட்டரில் கீழே ஒரு நாபு மாதிரி இருக்குல்ல ரெட் கலரில், தட் இஸ் த லோயர் எண்ட் ஆஃப் ஹைட்ரோமீட்டர். A cylindrical stem having a spherical bulb which partially filled with lead shots or mercury which helps to float or stand vertical in liquids. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுதான் லோயர் எண்ட் ஹைட்ரோமீட்டர். இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், மெர்க்குரியோ இல்லை லெட் ஷாட்ஸ் கொடுத்துருக்கோம். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இது வெர்டிக்கலாக இதில் மிதக்கிறதுக்காகவும் ஃப்ளோட் ஆகிறதுக்காகவும் இதை எப்படிலாம் நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் லோயர் எண்ட் ஆஃப் ஹைட்ரோமீட்டர். நெக்ஸ்ட் அப்பர் எண்ட் ஆஃப் ஹைட்ரோமீட்டர். The narrow tube has markings so that relative density of a liquid can be read off directly. Upper end of hydrometer. இதுதான் வந்து அப்பர் எண்ட் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் இல்லையா. இந்த அப்பர் எண்டு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இது எந்த அளவுக்கு மிதக்குது, இந்த டென்சிட்டியில் எந்த அளவுக்கு மிதக்குது அப்படின்ற ரீடிங்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ லோயர் எண்ட் ஆஃப் ஹைட்ரோமீட்டருக்கும் அப்பர் எண்ட் ஆஃப் ஹைட்ரோமீட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா லோயர் எண்ட் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் அந்த வெர்டிகலாக மிதக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்டு அப்பர் எண்ட் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் வந்து நேரோ டியூப் அப்படின்னா அந்த குறுகின டியூப் அப்படின்றது. அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம டென்சிட்டியை வந்து ரீட் பண்ணுறதுக்கும் அதை குறிக்கிறதுக்காகவும் பயன்படுத்துகிறோம். ஒர்க்கிங் த லிக்யூட் ஆஃப் த டு பி டெஸ்டட் இஸ் poured into the glass jar. The hydrometer is gently lowered into the liquid until floats freely. The reading against the level touching the tube gives the relative density of the liquid. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மெத்தடில் தான் இதுவும் ஒர்க் ஆகுது. ஓகேவா, திஸ் இஸ் த ஹைட்ரோமீட்டர். நெக்ஸ்ட் லாக்டோமீட்டர். லாக்டோமீட்டர் ஆல்சோ ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் பிரின்சிபல் ஆஃப் த ஃப்ளோட்டேஷன். இதுவும் வந்து ஒரு மிதப்பு தன்மையை காட்டுறது தான். ஃப்ளோட்டேஷன்னாலே மிதப்பு விதி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பால் லாக்டோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பாலில் எந்த அளவுக்கு டென்சிட்டி இருக்குது, எவ்வளோ க்ரீமி இருக்குது, இல்லை எவ்வளோ வாட்டர் சேர்த்துருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் யூஸ் ஆகுது லாக்டோமீட்டர். த பர்பஸ் லாக்டோமீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு செக் த பியூரிட்டி ஆஃப் மில்க். மில்கோட பியூரிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் லாக்டோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். இது பிரின்சிபல் எப்படி யூஸ் ஆகுதுன்னா கிராவிட்டி ஆஃப் மில்க். திஸ் இஸ் த lactometer instrument. Construction. The lactometer consists of a long graduated test tube with the cylindrical bulb. அது எப்படி இருக்குது, ஒரு லாங் டியூப்பில் சிலிண்ட்ரிக்கல் பல்ப் மாதிரி இருக்குது, இப்படி தான் இருக்குது அது. நெக்ஸ்ட்டு சிலிண்ட்ரிக்கல் பல்ப் ஹேஸ் கிராஜுவேஷன் ஃப்ரம் 15 up to 45 and of the bottom which filled with mercury. அந்த லாக்டோமீட்டரில் 15லேருந்து 45 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரீடிங் இருக்குது. 15லேருந்து 45 வரைக்கும் ரீடிங் உள்ள ஒரு கிளாஸ் டியூப் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் டியூப் ஆர் ஃபில்டு வித் வாட்டர். இந்த டெஸ்ட் டியூப் எதில் ஃபில் பண்ணியிருக்காங்க, வாட்டரில் ஃபில் பண்ணுறாங்க. த ஏர் சேம்பர் காசஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஃப்ளோ. அதில் ஏர் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இதில் வந்து வாட்டர் இருக்குது இந்த கிளாஸ் டியூப்பில். இந்த லாக்டோமீட்டரில் வந்து பாதிக்கு இங்கே வந்து மெர்க்குரி வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல மெர்க்குரி வச்சுருப்பாங்க, இங்கே ஏர் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க, இதில் வந்து ஏர் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏர் எதுக்கு ஃபில் பண்ணுறாங்கன்னா இந்த வாட்டரில் வந்து அது மிதக்கிறதுக்காக, ஏர் இருந்தால் தான் அது மிதக்கும் இல்லையா, அதுக்காக. The mercury causes lactometer to sink up proper level and float upright position of the milk. இங்கே மெர்க்குரி எதுக்காக வைக்கிறாங்கன்னா அது வந்து வெர்டிக்கலாக மிதக்கிறதுக்காக, அந்த தண்ணியில் வந்து இப்படி இப்படி சாயாமல் நேராக மிதக்கிறதுக்காக அங்கே மெர்க்குரி வச்சுருக்காங்க. There is the thermometer inside lactometer that extends upper part of the test tube. இப்போ தெர்மோமீட்டரும் வைப்பாங்க, அது உள்ளே என்ன வச்சுருக்காங்க, தெர்மோமீட்டர் அப்படின்றதும் வச்சுருக்காங்க. Listen this, see here, this is a glass tube and this is mercury. இது வந்து தெர்மோமீட்டர் வச்சுருக்காங்க. தெர்மோமீட்டர் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அதனுடைய டென்சிட்டி லெவலை வந்து ஃபாரன்ஹீட் 60 ஃபாரன்ஹீட்டில் இருக்கும், அந்த ஃபாரன்ஹீட்டில் வந்து அளக்கிறதுக்காக தான் நம்ம இதில்
இந்த கிளாஸ் டியூப் உள்ளே வச்சுருக்காங்க. இங்கே வந்து மில்க்குள்ளே இதை போடுவாங்க. மில்க்குள்ளே போடும்போது அதோட டென்சிட்டி லெவல் நமக்கு தெரியும். ஒர்க்கிங் த கரெக்ட் லாக்டோமீட்டர் ரீடிங் இஸ் ஒன்லி அப்டைன்டு 60 டிகிரி. லாக்டோமீட்டரில் வந்து எவ்வளோ இருக்கும்? 60 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். லாக்டோமீட்டர் மெஷர்ஸ் த க்ரீமி டென்சிட்டி கண்டென்ட் ஆஃப் மில்க். லாக்டோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த டென்சிட்டி, மில்கில் உள்ள டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. லாக்டோமீட்டர் ஃப்ளோட்ஸ் ஆன் த மில்க் இஃப் மில்க் ஹேஸ் மோர் தென் க்ரீமி கண்டென்ட். நிறைய க்ரீமி கண்டென்ட் இருந்தால் தான் லாக்டோமீட்டர் வந்து மிதக்கும் இல்லையா? அந்த டென்சிட்டி அதிகமாக இருக்கும் பொழுது லாக்டோமீட்டர் வந்து மிதக்கும். அதுவே நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது அப்படியே கீழே போயிடும். அதை வச்சு அதோட டென்சிட்டியை கண்டுபிடிப்பாங்க. த ஆவரேஜ் ரீடிங் நார்மல் இஸ் மில்க் வந்து 32 32 டிகிரியில் இருக்கும் பொழுது தான் அது வந்து மிதக்கும், இல்லைனா அது வந்து தண்ணி கீழே போயிடும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? பாலில் வந்து தண்ணி கலந்துருக்காங்களா கலக்கலையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஹோம் அசைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எ ஹைட்ரோமீட்டர் வித் டயக்ராம். ஏற்கனவே உங்களுக்கு நடத்திருக்கேன். ஹைட்ரோமீட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்றதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பாஸ்கல் லா. பாஸ்கல் லா நான் கொடுத்துருக்கேன். Next, lactometer also I have given now. Lactometer construction and working also you have to write homework. These 3 question given this video, right? Thank you students. If you like my videos, please subscribe my channel. Thank you.